நிமிஷம் இருங்க. சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி தீக்காயம் படுறதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல யாருக்கும் தீக்காயம் பட்டதே இல்ல பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போனா 1000 2000 செலவு இழுத்து விட்டுருவாங்க. எதுக்கு தேவையில்லாத வெட்டி செலவு? வீட்டுலதான் மருந்து இருக்குல்ல, அத போட்டா சரியாயிட போகுது. என்ன பேசுறீங்க நீங்க? பாருங்க, ஐயோ அம்மா கையில காயம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. தனா விடுதனா, பார்வதி சொல்றதும் ஒரு வகையில சரிதானே. மருந்து போட்டா இது நாளைக்கே சரியாயிடும்டா. இதுக்கு போய் நாம ஏன் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்? விடு. தங்கச்சி, என்னம்மா சொல்ற நீ? பார்வதி, உங்ககிட்ட வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சா தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா இப்படித்தான் பாத்துப்பியா? ஏமா, இத்தனை நாளா உன் விஷயத்துல தங்கச்சி இப்படித்தான் பாத்துச்சா? அண்ணா, நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் பல விஷயத்த பேச வேண்டியிருக்கும். பொறுப்புன்னு வந்துட்டா இது எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துதான் ஆகணும். என்னம்மா சொல்ற? சும்மா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஐயோ பார்வதி, ஐயோ ஐயோ பார்வதி, பார்வதி, ஐயோ சித்தி, ஐயோ என்னாச்சு சித்தி? ஐயோ என்ன பார்வதி, ஒண்ணுல சித்தி. ஐயோ வலிக்குதா? அச்சோ மாயா, பாரு சித்திக்கு அடிபட்டுருச்சு. எலும்பு முறிஞ்சிருச்சான்னு ஒண்ணும் தெரியல. எலும்பா? ஐயோ அம்மா வலிக்குதே. துடிக்கிறது பார்த்தா ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வலிக்குது. ஐயோ ஐயோ, எலும்பு உடைஞ்சிருச்சா? அப்படின்னா அவளால நடக்க முடியாதே. சீக்கிரம் உடனே அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். எலும்பு டாக்டர் கிட்ட தான் காட்டணும். அட என்ன பேசுறீங்க? இப்பதானே சித்தி வெட்டி செலவெல்லாம் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக கூடாது, வீட்ல இருந்தே மருந்து போடுங்கன்னு பாடம் எடுத்தாங்க. இப்ப அவங்களையே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க? ஆமால, என்ன மறந்துட்டியா? நாமளே கூட்டிட்டு போனாலும் சித்தி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அண்ணா இந்தாருங்க. டாக்குமெண்டெல்லாம் ஒரு தடவை பாத்துக்கங்க. பரமசிவன் ட்ரஸ்ட்னு சிவன் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் பேர்ல எங்க பூர்வீக இடத்தை பதிவு பண்ணணும். அதுக்கான பத்திரம் எல்லாம் தயாராகி வந்துருச்சுங்கய்யா. 2 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நம்மளது ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஐயா, ஒரு 10 நிமிஷம் இருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிடுறேன். ஐயா சொல்லுங்க, என்ன விஷயம்? லேண்டோட டாக்குமெண்ட், மதர் டாக்குமெண்ட் எதுவுமே ஒரிஜினல் இல்லைங்கய்யா. எல்லாமே போலி டாக்குமெண்ட். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் வீட்ல இருந்து தானே எடுத்துட்டு வரோம். அது எப்படி போலி டாக்குமெண்டா இருக்கும்? நல்லா பாருங்க. இங்க பாருங்க, பாருங்க ஐயா. பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் எடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. உங்க பூர்வீக இடத்தோட பத்திரமே ஒரிஜினல் பத்திரம் கிடையாது. பாருங்க ஐயா.
ஓஹோ, நான் உனக்கு இடத்த தரமாட்டேன்னு சொல்லவும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி போலியா நீ இந்த ஆளை அனுப்புன. அதுலயும் மாட்டிக்கிட்ட. இப்போ எப்படியாவது என்னோட இடத்த அபகரிக்கணும்னு தில்லு முள்ளு வேலை பண்ணி என் இடத்த பறிச்சுட்டல. என்கிட்ட இருந்து என்னோட இடத்த பறிச்சுட்டு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அது என்னோட இடம் கிடையாது, பரமசிவனுக்கு சொந்தமான இடம். உன்னோட இடத்த உன்னால அபகரிக்க முடியுமா என்ன? பரமசிவனோட இடமா? ஆனா 1 கோடி ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு இடத்த விக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டது இந்த ரகுராம் தானே. இடத்த சர்க்குணத்துக்கு நான் விக்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டது நீங்க தான். நீங்க சொல்ற கதையெல்லாம் இந்த ஊர்க்காரங்களுக்கு சொல்லுங்க, அவங்க வேணா நம்புவாங்க. ஆனா என்கிட்ட சொல்லி இப்பதான் இடம் எனக்கு சொந்தமாயிடுச்சே. வசுந்தரா, சிவன் சொத்து குல நாசம்னு சொல்லுவாங்க. நீ என்ன ஏமாத்திருக்கலாம், ஆனா அந்த பரமசிவனை உன்னால ஏமாத்த முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. யோ, தெரியாம ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு பத்திரத்தை சிவனோட காலடியில வச்சு நீ கதறி அழத்தான் போற.